மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காவலர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த 5 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். உசிலம்பட்டி அருகே கள்ளப்பட்டியைச் சேர்ந்த காவலர் முத்துக்குமார் என்பவரை கடந்த 27ஆம் தேதி கல்லால் தாக்கி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 6 தனிப்படைகளை அமைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி தேனியில் பொன்வண்ணன் என்பவரை போலீசார் சுட்டு பிடித்தனர். மேலும் பாஸ்கரன், பிரபாகரன், சிவனேஸ்வரன் என்ற 3 பேரை கைது செய்த போலீசார் கடந்த 30ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்த 5 குற்றவாளியான நாவற்பட்டியைச் சேர்ந்த பிரதாப் என்பவரையும் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இடையே காட்டுப்பகுதியில் வைத்து கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே போலீசாரால் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட பொன்வண்ணன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற உண்மையை மறைத்து வருவதாக போலீசார் மீது பொன்வண்ணனின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.